சப்தமாய் இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு மகிமை, இயேசுவே உமக்கு மாத்திரம் மகிமை. நேற்று பார்த்தோம், நமக்கு துன்பங்கள் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது என்று சொல்லி. 4 வகையான துன்பங்கள். ஒன்று, நாம் செய்கின்ற பாவத்தின் வழியாக. 2வது, நம்முடைய நண்பர்கள் வழியாக, குடும்பங்கள் வழியாக, பிள்ளைகள் வழியாக. 3வது, சாத்தான் வழியாக. 4வது, கடவுளுடைய திட்டத்திலிருந்து நமக்கு துன்பங்கள் வருகிறது. அல்லேலூயா. மீண்டுமாக அதை தொடர்ந்து இந்த நாளிலும் கூட நமக்கு ஏன் பாடுகள் வருகிறது. அல்லேலூயா. நமக்கு ஏன் பாடுகள் வருகிறது. இயேசுவுக்கு நன்றி. நம்மை தாமே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு வழங்கும் ஒவ்வொரு நாளும் செய்தி, இறை செய்தி, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை, கேட்கப் போகின்ற பிள்ளைகளை, யூடியூப் வழியாக ஆண்டவர் இதை செம்மையாக நடத்தி கொண்டு வருகிறார் என்ற சிந்தனையோடு ஆண்டவரிடத்திலே நம்மை தாமே தாழ்த்தி, ஓ பரிசுத்த ஆவியே, சப்தமாய், ஓ பரிசுத்த ஆவியே, உம்மை ஆராதனை செய்கிறோம் இறைவா. ஆம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. எங்களை ஒளிர செய்து வழிகாட்டும், புது வலுவூட்டி எங்களை தேற்றும் ஐயா. எங்களுடைய கடமை என்னவென்று நீர் எங்களுக்கு காட்டும். அதை நாங்கள் கருத்தாய் செய்திட, என்ன நேர்ந்தாலும் நாங்கள் நன்றி கூறி உமக்கு பணிந்து உந்தன் திருவுளப்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆவியானவரே. நமக்கு ஏன் பாடுகள் வருகிறது என்ற சிந்தனை. அல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமே என்றால், இயேசு மலைப்பொழிவின் போது, மத்தேயு நற்செய்தி 5:4 வாசித்து பார்ப்போம். இயேசு மலைப்பொழிவின் போது மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர்கள் அங்கே வந்தனர். இயேசு தம் திருவாய் மலர்ந்து கற்பிக்கிறார். துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். ஆமீன். கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளுக்கு பாடுகள் அதிகம். கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளுக்கு பாடுகள் அதிகம். கடவுளுக்கு ஊழியம் செய்யும் பொழுது நமக்கு பாடுகள் வரும். நம்முடைய பாடுகள் நமக்கு உண்டு அன்பார்ந்தவர்களே. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற என் அருமை தேவ ஜனமே, நமக்கு பாடுகள் உண்டு. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளுக்கு பாடுகள் அதிகம். ஆனால் பாவம் செய்பவர்கள் எல்லையெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள். நமக்கு மட்டும் பாடுகள் ஏன் என்று சொல்லி நாம் அங்கலாய்ப்பது உண்டு. ஒரு வேடன் 2 புறாக்களை சுட்டான். அந்த 2 புறாக்களும் அடிபட்டது. ஒன்று அங்கேயே இறந்து போனது, மற்றொன்று தத்தி தத்தி ஓடுகிறது. அப்பொழுது அந்த வேடன் யாரை எடுப்பான்? அந்த தத்தி தத்தி ஓடுகிற அந்த புறாவை தான் எடுப்பான். இறந்து போனதை
கண்டுபிடிக்க மாட்டான், விட்டுவிடுவான். இந்த தத்தி தத்தி ஓடுகிறதை எடுப்பான். அல்லேலூயா. அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் வரும்பொழுது, இதோ நான் உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன் என்ற வசனம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாமே தாழ்த்தி, உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன், உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன், குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உம் சித்தம் போலாக்கும், உடைந்த பாத்திரம் நான் என்று சொல்லி திருத்தூதர் பணிகள் 14:22 நீங்கள் வாசிக்கும் பொழுது, பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியாவுக்கு திரும்பி வந்து பல சீடர்களை ஆக்கினார்கள். பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியாவுக்கு திரும்பி வந்து பலரை சீடர்கள் ஆக்கினார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். நாம் பல வேதனைகள் வழியாகவே இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். ஆமென். நாம் பல வேதனைகள் வழியாகவே இறை ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் திளைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அல்லேலூயா. அப்போ வேதனை வழியாகத்தான் நாம் ரட்சிப்புக்கு உட்பட வேண்டும். இயேசுவுக்கு நன்றி. அப்போ யோவான் செய்தி 16:33 இப்படியாக சொல்லுகிறது, இயேசு சீடர்களை நோக்கி கூறியது, என் வழியாய் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். அல்லேலூயா. உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் உறுதியுடன் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டுட்டேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் உறுதியுடன் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று சொல்லி. இதுதான் சங்கீதம் 34:19-20 வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 34:19-20 வேகமாக. ஆமென். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார், அவற்றுள் ஒன்றும் முறிவுபடாது. தீயோரை தீவினையே சாகடிக்கும், நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். தீயோரை தீவினையே சாகடிக்கும், நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். ஆமென். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கிறார், அவற்றுள் ஒன்றும் முறிவுபடாது. அல்லேலூயா. நம்மை பாதுகாக்கும் இறைவன். இதுதான் சங்கீதம் 23:4 சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுவான். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 23:4. ஆமென். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். ஆமென். 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 சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்களையும் என்னை தேற்றும். ஆமன் பாதர். எனக்கொன்றும் குறையில்லை,
என் இயேசு நல்ல மேய்ப்பர், பச்சையான புல்மேட்டில் நித்தமும் என்னை நடத்துவார், நித்தமும் என்னை நடத்துவார். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதினால் எந்த தீங்கிற்கும் நான் பயப்படும். உம்முடைய கோலும் நெடுங்கழியும் என்னை எப்பொழுதும் தேற்றிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி என்று சொல்லி, அதுதான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுறுவர். ஆமென். இயேசு கிறிஸ்துவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுறுவர். அதுதான் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் அது பயன் தருகிறது. அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 3:12-16. ஆமென். கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுறுவர். ஆனால் தீயோர்களும் எத்தோர்களும் மேலும் மேலும் கேடுருவார்கள். ஏமாற்றும் இவர்கள் ஏமாந்து போவார்கள். கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னலுறுவர். ஆனால் தீயோர்களும் எத்தோர்களும் மேலும் மேலும் கேடுருவார்கள். ஏமாற்றும் இவர்கள் ஏமாந்து போவார்கள். ஆமென். ஆமென். 3:16 வாசிக்க கேட்போமா? ஆமென். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. ஒரு முறை கூட வாசிக்க கேட்போம். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. ஆமென். 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 கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயன் தருவது இறைவார்த்தை. அல்லேலூயா. அதனால தான் திருப்பாடல் 22:24 கடைசி வார்த்தை இப்படியாக சொல்லும், தம்மை நோக்கி அவர்கள் மன்றாடுகையில் அவர்களுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா. அதனால தான் கலங்காதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தம் நம்மளிடம் இருக்கிறது. மனிதர்களிடம் உன் குறைகளை குற்றங்களை சொல்லி அழாதே. எல்லோரும் ஆறுதல் சொல்ல மாட்டார்கள், நம்மை எள்ளி நகைப்பார்கள். அல்லேலூயா. மனிதர்களிடம் உன் குறைகள் குற்றங்களை சொல்லி ஒரு நாளும் அழாதே. எல்லோரும் ஆறுதல் சொல்ல மாட்டார்கள், நம்மை எள்ளி நகையாடுவார்கள். அல்லேலூயா. அதனால தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், திகைத்திடவே வேண்டாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்,
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். அதனால் நம்ம ஆண்டவர் இன்னைக்கு முதல் காரியம், திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்வோம். அல்லேலூயா. முதலாவது காரியம், திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுதல். நமக்கு ஏன் பாடுகள் வருகிறது என்ற சிந்தனை. அதில் முதலாவது காரியம், ஆண்டவருக்கு சித்தமானால் 4 காரியங்களை குறித்து தியானிப்போம். திருத்தப்படுவதற்கான துன்பங்களை தாங்கிக் கொள்வோம். சங்கீதம் 119:67 மிக அழகாக சொல்லும். ஆமென். சங்கீதம் 119:67. ஆமென். நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன், ஆனால் இப்போது உம் வாக்கை கடைபிடிக்கின்றேன். நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன், ஆனால் இப்போது உம் வாக்கை கடைபிடிக்கின்றேன். ஆமென். நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன், ஆனால் இப்பொழுது உம் வாக்கை நான் கடைபிடிக்கிறேன். மீண்டும் 71ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எனக்கு துன்பம் விளைந்தது. ஆமென். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கொரோனா காலத்தை எடுத்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். கொரோனா காலத்தை மனசில் வச்சுக்கோங்க, அதுதான் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். துன்பம் விளைந்தது நம்முடைய நன்மைக்காக இருந்தபோது அந்த நாட்களிலே எத்தனை வேத வாசிப்பு, எத்தனை பிரேயர், எத்தனை ஜபக்கூட்டங்கள், எத்தனை ஆராதனை மையங்கள், அதிகாலையில் காலை மத்தியானம் சாயங்காலம் எல்லாம் வீட்டிலிருந்து சுதித்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது எங்கே? எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இதோ உள்ள கதவு அருகில் வந்து தட்டுகிறேன், எழுந்து ஆண்டவர் சமயத்தில் உட்கார்றதுக்கு யாரும் இல்லை. ஆண்டவர் பேராவலோடு ஏங்குகிறார். என்னை தேடுகிறவர்கள் யாராவது உண்டோ என்று தேடுகிறார், யாரும் இல்லை. ஆமன் பார்த்தவர்களே, கொரோனா நினச்சி பாருங்க. இன்றைக்கி நம்மெல்லாம் உயிரோடு இருக்கிறோன்னு சொன்னால் அது அவருடைய கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கிருபை. என் கிருபை உனக்கு போதும். தகுதியில்லாத தானம். அன்றே இறந்து போயிருப்போம் என ஏறக்குறைய 5 ஆண்டுகள் முடிந்து போயிருக்கும். புழு பூச்சி கூட இருக்குது, நம்ம உடம்பு எங்கே இருக்குன்னு கூட, மண்ணில் எப்படி இருக்குதுன்னு கூட தெரியாது, எல்லாம் அழிஞ்சு போயிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிறார். கரம் பிடித்து நடத்துகிறீர், கண்மலை மேல் நிறுத்துகிறீர். நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. ஆமாண்டவரே, எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, ஆனால் உன் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர், எபிரேயர் 12:7-8 வசனங்கள் இன்னும் அழகாக சொல்லும். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆமென். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளையாக நடத்துகிறார். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகின்றார். தந்தை தண்டித்து திருத்த பிள்ளைகள் உண்டோ? தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளைகள் உண்டோ? எல்லா பிள்ளைகளும் அளிக்கப்படும் தண்டனை, எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கும் அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளையாய் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் உண்மையான பிள்ளையாயிரு. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். இந்த தலைப்பு அதுதான் சொல்லப்படுகிறது. முதலாவது தலைப்பு, திருத்தப்படுவதற்கான துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார்.
தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளைகள் உண்டோ, எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கும் அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாக இருக்க முடியாது. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். யோபு புஸ்தகத்தை பார்க்கிறோம். யோபு நீதிமான், யோபு ஆண்டவருக்கு பிரியமானவன். அன்பார்ந்தவர்களே, யோபு புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் இன்னும் அழகாக சொல்லும். யோபு 5:17-18 வசனம். ஆமென். இதோ கடவுள் திருத்தும் மனிதர் பேறு பெற்றோர். ஆகவே வல்லவரின் கண்டிப்பை வெறுக்காதீர். காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே. இதோ கடவுள் திருத்தும் மனிதர் பேறு பெற்றோர். ஆகவே வல்லவரின் கண்டிப்பை வெறுக்காதீர். காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே. ஆமென். ஆமென் ஆமென். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீர் வணைந்திடுமே. இதோ கடவுள் திருத்தும் மனிதர் பேறு பெற்றோர். வல்லவரின் கண்டிப்பை ஒரு நாளும் வெறுக்காதீர். காயப்படுத்தினாலும் கட்டு போடுறவர் அவர்தான். ஆமென் அல்லேலூயா. அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரே. அல்லேலூயா. காயப்படுத்தினாலும் கட்டு போடுறவர் அவர்தான், அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவர்தான். அதனால தான் மனிதர்களிடம் உங்களுடைய குறை குற்றங்களை சொல்லி ஒரு நாள் அழாதே. அவர்கள் எல்லோரும் உனக்கு ஆறுதல் சொல்ல மாட்டார்கள், நம்மை எள்ளி நகைப்பார்கள். ஆனால் ஆண்டவரோ காயப்படுத்தினாலும் கட்டுபவர் அவர், அடித்தாலும் ஆற்றுகின்ற கை. அல்லேலூயா. அதனால தான் நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணித்தால் இயேசு நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. தாழ்ச்சி, அன்னை மரியாளின் தாழ்ச்சி, இதோ உன் அடிமை என்ற தாழ்ச்சி. சங்கீதம் 119:92 மிகவும் அழகாக சொல்லும். சங்கீதம் 119:92, உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119:92. ஆமென். உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன். உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் மடிந்து போயிருப்பேன். ஆமென். ஆமென். உமது திருச்சட்டம் எனக்கு இன்பம் தருவதாய் இல்லாதிருந்தால் என் துன்பத்தில் நான் அப்படியே மடிந்து போயிருப்பேன். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன நேரங்களில் பலத்தாலே பாதுகாக்கிறீர். என் பலவீன நேரங்களில் பலத்தாலே பாதுகாக்கிறீர். உடைந்த பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன். உருகுலைந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தம் அல்ல சித்தம் போலாக்கும். உடைந்த பாத்திரம் நான். அல்லேலூயா. ஆமன் பார்த்தார்களே. அப்போ துன்பம், ஆண்டவர் பால் நாம் எவ்வளவு அன்பு கொண்டுள்ளோம். சோதனை வரும். அல்லேலூயா. சோதனை வரும். சோதனைகளை தாங்கி நிற்கணும்.
நம்மை ஆண்டவர் ஏற்கனவே முன் அறிந்திருந்தார், முன் குறித்தார், அழைத்தார், ஏற்புடையவராக்கினார், மாட்சியில் பங்கு பெற செய்தார். நம்முடைய பணிக்காக, கடவுளுடைய பணிக்காக நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள் மிக அழகாக சொல்லும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள். இன்னும் சிறிது காலம் இப்பொழுது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். ஆமென். ஆமென். இன்னும் சிறிது காலம் நீங்கள் பல வகை சோதனைகளால் துன்புற வேண்டி இருப்பினும். அப்போ துன்பம் நமக்கு உண்டு. கருவில் இருந்து கல்லறை வரைக்கும் துன்பம் உண்டு. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? கருவில் இருந்து கல்லறை வரைக்கும். இயேசுவுக்கு இருந்துச்சா துன்பம்? இயேசுவுக்கு இருந்துச்சா துன்பம்? தாய் மரியாளுக்கு இருந்துச்சா துன்பம்? புனித சூசைப்பருக்கு இருந்துச்சா துன்பம்? அந்த திரு குடும்பத்திற்கு துன்பம் இருந்தது. கருவில் இருந்து தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு ஒரு மகனை பெற்றெடுவீர் என்று சொன்ன நேரத்தில் இருந்து அன்னை மரியாளுக்கு துன்பம். அல்லேலூயா. அத்தனையும் தாங்கி எத்தனை பேர் கேவலமாக பேசியிருப்பாங்க அன்னை மரியாளை. இப்படியெல்லாம் திரிச்சு மறித்து பேசியிருப்பாங்க. அத்தனையும் தாங்கி கொண்டு சுமந்து கொண்டு 3 மாத காலம் எலிசபெத் வீட்டிலே சேவை செய்து வந்தாள் அன்னை மரியாள். அல்லேலூயா. குழந்தை பிறக்கிறதுக்கு இடம் இல்லை. அங்கங்கே அலையிறாங்க, யாருமே இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சாவடியில் போய் அங்கேயே இடம் இல்லை. அங்கே விருந்தினருக்கு மாதிரி வருவாங்க போவாங்க. வழிப்போக்கர்கள் காலையில் வருவாங்க, சாயங்காலம் போவாங்க. நிற்க இடம் இல்லை, உட்கார இடம் இல்லை. கடைசியில் எங்கே போகிறாங்க? ஒரு மாட்டு தொழுவத்தில். ஏழ்மையாய் பிறக்கிற தேவன் கருவறையில் இருந்து இயேசு கல்லறை போகிற வரைக்கும் அவருக்கு துன்பம் இருந்தது. அல்லேலூயா. இதை நம்ம நினைச்சே பார்க்கறது இல்லை. இதை நம்ம ஒரு நாளும் நினச்சி பார்க்கறது இல்லை. கருவறையிலிருந்து கல்லறை நமக்கும் துன்பம் உண்டு இயேசுவின் பிள்ளைகள். அல்லேலூயா. இயேசு நம்முடைய மூத்த சகோதரர், நாம் அவருடைய இளைய சகோதர சகோதரர். நமக்கும் துன்பம் உண்டு. இன்னும் சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயரோர வேண்டி இருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அது எப்படி? அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கை மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள். விசுவசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். அப்போ 2வது காரியம் துன்பம். ஆண்டவர் பால் நாம் எவ்வளவு அன்பு கொண்டுள்ளோம், அதுதான் 2வது காரியம். இப்போ ஆண்டவருக்கு பிரியமான நீதிமான் யோபு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. இயேசுவுக்கு நன்றி. 4 வகையான தகர்வுகள் யோபுக்கு. சொத்து சுகத்தை இழக்கிறான், பிள்ளைகளை இழக்கிறான், எல்லாத்தையும் இழக்கிறான். உடல் பூரா புண்ணு. என்ன பசாசு எல்லாத்தையும் அனுமதிக்க ஆண்டவரத்தில் கேட்குறான்.
அவன் உடம்புல கை வச்சு பாருங்கள். அவன் உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களை படிக்கிறானா இல்லையான்னு பாருங்கள். நீங்கள் அவனை எல்லாம் வேலிட்டு காக்கிறதுனால தானே யோபு இவ்வளோ உன்னதானாக இருக்கிறான் என்று சொல்லி. ஆமன் பாதர்களே, எல்லாத்தையும் இழக்கிறார். 4 வகையான தகர்வுகள் இழந்து போகிறார். ஆனால் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. அதனால தான் ரோமருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும், கடவுளுடைய அன்பு இதற்கு மேல். ரோமர் 8:31 நான் வாசிக்கிறேன். கடவுளுடைய அன்பு இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது, அதனால தான் யோபை பார்த்து சொல்லுவார், நீ அவனது எல்லாத்தையும் எடுத்துக்கோ, சொத்து எடுத்துக்கோ, சுகம் எடுத்துக்கோ, பிள்ளைகள் எடுத்துக்கோ, உடம்புக்கு எடுத்துக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ. எல்லா புலங்க சொத்து சுகம் எல்லாம் போச்சு, ஆடு மாடுகள் எல்லாம் போச்சு, பெரிய செல்வந்தன் எல்லாம் போச்சு, எல்லாம் எடுத்துக்கோ, ஆனால் உயிரில் மேலே மட்டும் நீ கை வைக்காதேன்னு சொன்னார். இல்லையா? கடவுளின் அன்பு இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? ரோமர் 8:35 வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வாசிக்கலாம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது ஒன்றுமில்லை. வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும். ஒன்றும் பிடிக்காது. அதனால தான் ஆண்டவர் சமயத்தில் கேட்கணும், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா.
அடுத்த காரியம், நான்காவது காரியம், மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலாய் இருக்கும்படி. மூன்றாவது காரியம் என்ன? மூன்றாவது துன்பம் என்ன? மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலாய் இருக்கும்படி. மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலாய் இருக்கும்படி துன்பம். ஆமென். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 4 தூய பவுல் கூறுவது 2 கொரிந்தியர் 1:4. ஆமென். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கு ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடம் இருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நமக்கு ஆறுதல் தருகின்ற தேவன். நாங்களோ கடவுளிடம் இருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கு ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படி கடவுளிடம் இருந்து நாம் அவரிடத்தில் இருந்து ஆறுதல் பெறுகிறோம். அல்லேலூயா. எனவே நம்மை கசக்கி பிழிந்து வலியை ஆண்டவர் தந்தாலும் நம்மை உடைத்து பிறருக்கு ஆறுதல் அளிக்கும்படி அந்த ஆறுதலின் தெய்வம். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கும்படி, மற்றவர்களை வேதனைப்படுத்தி அதில் சுகம் காண்பதில் அர்த்தமில்லை. எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆண்டவர் ஆறுதல் அளிக்கிறார் என்று சொன்னால் நாங்களோ கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றிருக்கிறோம். எனவே பல்வேறு இன்னல்களில் உணரும் மற்ற மக்களுக்கு ஆறுதல் கூறும் பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆமென். மற்றவர்களுடைய காரியத்திற்காக, கருத்தர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்தால் நமக்கு அபிஷேகம். ஆமென். மற்றவர்களுடைய பிறருடைய, அதான் அந்த பரிந்துரை ஜெபம். பரிந்துரை ஜெபம் கூடி ஜெபிக்கும் பொழுது கோடி நம்ம அந்த குழுவில் அநேக அற்புதங்களை, அதிசயங்கள் ஆண்டவர் நமக்கு செய்திருந்தார். அல்லேலூயா. நான்காவது காரியம், நம்பிக்கையோடு வாழ்தல். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:17 வாசித்து பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 17 நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம் தான் நீடிக்கும், ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடிக்கும், ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆமென். ஆமென். பாருங்களே, நாம் அடையும் இன்னல்கள், துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் மிக எளிதில் தாங்க உடையதான். அப்போ கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கும். அல்லேலூயா. நமக்கு துன்பங்கள் சாதாரண வந்து கொண்டு தான் இருக்கும். ஆண்டவர் கொரோனாவை நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நம்மளெல்லாம் ஆண்டவர் பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. இந்த ஒரு காரியம் நமக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் நினைவூட்டி கொண்டு இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் கொரோனாவை அனுமதித்தார். அல்லேலூயா. எப்படியாவது தட்டி தடவியாவது மக்கள் திருந்த வேண்டும் என்று ஆண்டவர் அனுமதித்தார். மீண்டும் பழைய நிலையிலே இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் ரோமர் 8:18 மிக அழகாக சொல்லுது, இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகின்ற மாற்றுடன் ஒப்பிட தகுதியற்றவை. அல்லேலூயா. இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சி,
அது கூட ஒப்பிடாதீங்க. இப்போ துன்பம் எனக்கு, அந்த துன்பம், இந்த துன்பம், இந்த துன்பம். தயவு செய்து உங்களுடைய துன்பங்களை, உங்கள் கவலைகள், வேதனைகள் எல்லாம் இன்றைக்கி அருமையாக இடைவிடா சகாயமதா குழுவில் ஒரு வசனம் போட்டிருந்தாங்க. என்ன வசனம்? யாராவது எடுத்து சொல்லலாமா? திருத்தூதர் பணிகள் சப்தமாய் திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசுவில் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்போது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். ஆமென். ஆமென். ஒரு முறை கூட. ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். ஆமென். ஆமென். மிக அருமையான வாக்கு தத்தம் காலையில் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆண்டவர் மீது நீர் நம்பிக்கை கொள்ளும். நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளும். உங்கள் கவலைகளை ஆண்டவரத்தில் போட்டுருங்க. மியூட் போடாத உதேசம், மியூட் போட்டு. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளும். கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். ஆண்டவர் சமூகத்தில் அவர் கண்காணிக்கிற கேமரா உங்களை பார்த்துட்டே இருக்கு. ஒரு செகண்ட் நீங்கள் லெஃப்ட் ரைட் போனால் கூட அவருடைய கேமராவில் தப்ப முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய ப்ரெசன்ஸில் அந்த 1 மணி நேரத்தை முழுசாக கொடுங்க. இக்காலத்தில் நாம் படும் துன்பங்களுக்கு எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகின்ற மாற்றில் ஒப்பிட தகுதியற்றவை. ரோமர் 8:17 மிக அழகாக சொல்கிறது. வாசிக்கலாம். ரோமர் 8:17 வேகமாய். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள். நாம் கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆமென். நாம் நாம் கடவுளின் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாக இருக்கிறோம். உன் கவலைகளை ஆண்டவரத்தில் போட்டு, உன் துன்பம், துயரம், பாடுகள் எல்லாரும் அவருடைய சமூகத்தில் வச்சிரு. அவருக்கு தெரியும். மனுஷர்கிட்ட போய் புலம்பாதே, மனுஷர்கிட்ட போய் கதறாதே, மனுஷர்கிட்ட போய் சொல்லி அழுகாதே. உனக்கு யாருமே ஆறுதலால் இருக்க மாட்டான். அந்த நேரத்தில் கொஞ்சம், ஆனால் பின்னாடி பேசுவாங்க. அவளுக்கு வரட்டும், அவனுக்கு வரட்டும், ஆண்டவர் நல்லா தான் கொடுத்துருக்காரு, இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர உனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. உன் கவலைகளை ஆண்டவரிடத்தில் போட்டுடு, அவர் பார்த்துக்குவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நாம் கடவுளின் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாக இருக்கிறோம். நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். நம்முடைய சகோதரன், மூத்த சகோதரன், நாம் அவருடைய பங்காளிகள். அல்லேலூயா. அப்போ மூத்த சகோதரனுடைய துன்பங்களிலே நாம் பங்கு பெற வேண்டும். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அப்பொழுதுதான் அவருடைய மாட்சியிலும் நாம் பங்கு பெறுவோம். ஆமென். நம்பிக்கையோடு வாழ்க. 4 காரியங்களை குறித்து பார்த்தோம். முதலாவது காரியம், திருத்தப்படுவதற்கான துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். 2ஆல் ஆண்டவரால் நாம் எவ்வளவு அன்பு கொண்டுள்ளோம் என்றும் அதற்காக சோதனை வரும். 3வது காரியம், மற்றவர்களுக்கு நாம் ஆறுதலாய் இருக்கும்படி. 4வது காரியம், நாம் நம்பிக்கையோடு நாம் அடையும் இன்னல்களை குறித்து நாம் அதில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தாவே என் தேவனே, என்னில் நீ இறங்க வேண்டும். இறுதி ஜெபம் சுருக்கமாய். ஆமென். அப்பா, உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே, அப்பா, நாங்க திருத்தப்படுவதற்காக எங்களை நீங்க துன்பத்துல எங்களுக்கு நீங்க சத்தமாய் போன் பக்கத்துல. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே, இந்த வார்த்தை வழியாக எங்களுக்கு ஆண்டவரே, நாங்கள் இந்த துன்பம் எதற்காக நாங்கள் இந்த உலகத்துல பாடுகள் படுகிறோம் என்று இந்த 4 குறிப்புகள் வழியாக எங்களுக்கு நீர் இறை வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் துன்பம் ஏற்றுக்கொள்வது நாங்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரை இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம்ப்பா. யார் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவரே, துன்பம் விளைவது ஆண்டவரே உண்மையப்பா. அந்த துன்பத்திற்கு கூட ஆறுதல் நீர் ஒருவர் மட்டும்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ரஜினி. ஆம் தகப்பனே, நாங்கள் அப்பா உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறப்பா, உம்முடைய உரிமை சொத்து உள்ள பிள்ளைகளாக இருக்கிறப்பா.
நாங்கள் உம்முடைய துன்பகத்துல பங்கு பெற வேண்டும். அப்போது தான் ஆண்டவரே நாங்க உங்க மாட்சில பங்கு பெறுவோம்ப்பா. இந்த உலகத்துல நாங்க துன்பத்துல அனுபவத்தான் ஆண்டவரே நாங்க எங்களுக்கு அப்பா அது விண்ணுலகத்துல கைமாறாக எங்களுக்கு கிடைக்கும் ராஜனே. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே துன்பங்கள் பற்றி ஆண்டவரே திருத்தப்படுவதற்கான துன்பங்களும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பால் நாங்கள் ஆண்டவர் எவ்வளவு அன்பு கொண்டிருந்தாலும் அதுக்கு ஏற்ற துன்பங்கள் எங்களுக்கு வரும் ராஜனே. ஊழியத்துல நாங்க செய்கிற பொழுது எங்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் அப்பா. மற்றவர்களை நாங்கள் தேடி போகும் பொழுதும் ஆண்டவரே அதற்கேற்ற துன்பங்களும் இருக்கும் ராஜனே. ஒவ்வொருத்தருடைய இரக்கம் ஆண்டவரே அவர்கள் மீது நாங்கள் வைக்க வேண்டும்ப்பா. நாங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரே இந்த துன்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டப்பா. எங்க வாழ்க்கையில இந்த இறை வார்த்தையை கொண்டு நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த காலை பொழுதில் துன்பங்கள் வழியாகத்தான் எங்கள் வாழ்க்கை பயணம் இருக்கும் என்பதை புரிய வைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இச்சிறு மன்றாட்டை தாழ்மையோடு உடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமேன். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். இந்த உலகம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன நேரங்களில் பலத்தாலே பாதுகாக்கிறேன். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபையின் மேல் என்றும் இருக்குமே. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபையின் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி அபிஷேகத்தாலே மூழ்க நனைத்திட்டே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி அபிஷேகத்தாலே மூழ்கி நனைத்திட்டேன். உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன். உடைந்த பாத்திரம் நான், எதற்கும் உதவாதவன். ஒரு குலைந்த பாத்திரம் நான், எவரும் விரும்பாதவன். ஆனால் கடவுளின் பிள்ளைகளாயும் உரிமை பேறு உடையவர்களாக இருக்கிறோம். கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்பொழுதுதான் அவரோடு அவரில் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்ற சிந்தனையோடு உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன். தேவ அழைப்பின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரம் நான், உலகிற்கு ஒளியானவன். தேவ அழகின் பாத்திரம் நான், உம்மை விட்டு விலகாதவன் என்று சொல்லி அன்பை உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த நாளில் செய்தி ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ செய்தியை கொடுக்கும்படியாகும். இந்த யூடியூப் சேனல் வழியாக அநேக மக்களை இதை அறியும்படி, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படி, உம்முடைய இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் அநேக பிள்ளைகளை நீர் தொடுவதற்காய் நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமாக அநேக பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டு உம்முடைய திரு சமூகத்திலே அமரக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. திருத்தப்படுவதற்காக நீர் எங்களுக்கு துன்பங்களை தாங்கிக் கொள்ளும்படி எச்சரித்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை அறியும்படியாக நீர் எங்களுக்கு துன்பங்களை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்கு எங்களுக்கு வருகின்ற துன்பங்கள் மூலமாக நாங்கள் மற்றவர்களுக்கு எப்படி ஆறுதலாய் இருக்க வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்பித்தீரே அப்பா. நாம் அடையும் அந்த துன்பங்கள் வழியாக நாம் எப்படி நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று சொல்லி 4 காரியங்களை நீர் எங்களுக்கு கற்பித்தீரே அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களினால் தொட்டு ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. Have a nice day. அனைவருக்கும் கிறிஸ்துவின்